போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக இன்று மாலை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக இன்று மாலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. கூடுதல் தகவல். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான 15வது ஊதிய உயர்வு மற்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு, வாரிசுதாரர்களுக்கு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை உயர்த்தி தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் இந்த பேச்சுவார்த்தை என்பதை கடந்த முறை நடத்தி வருகிறது. குறிப்பாக 5க்கும் மேற்பட்ட முறை இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று முடிந்துள்ளது. அதில் கடைசியாக நடந்த அந்த பேச்சுவார்த்தை பொறுத்தவரையில் போக்குவரத்து தொழிலாளர்களின் 15வது ஊதிய ஒப்பந்தம் குறித்து பேச 14 பேர் கொண்ட குழுவை போக்குவரத்து ஆணையம் தரப்பிலிருந்து அமைக்கப்பட்ட சூழ்நிலையில் அதற்கு தொழிற்சங்கத்தினரும் வரவேற்பு தெரிவித்தனர். இந்த சூழ்நிலையில் மார்ச் மாதத்துக்கு பிறகாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக நாடாளுமன்ற தேர்தல் தேதி மற்றும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது. இதன் காரணமாக இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்த முடியாமல் போன சூழ்நிலையில் தற்போது மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை என்பது இன்று மாலை 4 மணிக்கு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் தொழிலாளர் நலத்துறை சார்பில் இந்த பேச்சுவார்த்தை என்பது அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அழைப்பை பொறுத்தவரையில் தொழிலாளர் நலத்துறை தனி இணையர் ரமேஷ் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் தொழிற்சங்கத்தை சேர்ந்த 27 தொழிற்சங்கம் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் அனைத்து போக்குவரத்து நிர்வாக மேலாண் இயக்குநர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளனர். ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்துள்ள அந்த குழுவுக்கு இந்த தொழிற்சங்கங்கள் வரவேற்பு தெரிவித்துள்ள சூழலில் அடுத்த கட்டமாக இந்த பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கும் என்பது குறித்தான இன்றைய முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.